வில்லியனூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாத யாத்திரை. மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது அசான் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நடைபயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த பாத யாத்திரை நிகழ்வானது பல்வேறு தொகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வில்லியனூரில் நடைபெற்ற பாத யாத்திரை மற்றும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸ் முன்னிலையில் மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது அசான் ஏற்பாட்டில் நடைபெற்ற பாத யாத்திரை நிகழ்வில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் தலைவர் பாரத் யாத்ரி, முகமது ஆரிஃப், புதுச்சேரி சிறுபான்மையினர் பிரிவு பொறுப்பாளர் மீரா உசேன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பாத யாத்திரையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பாத யாத்திரை நிகழ்வானது வில்லியனூர் மாடவீதியில் இருந்து புறப்பட்டு உத்தரவாகினிபேட், பெரியபேட், மணவெளி, ஜிஎன் பாளையம், சுல்தான்பேட், வில்லியனூர் மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் நடைபயணம் மேற்கொண்டு மத்திய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாகவும், போலி மாத்திரை குற்றச்சாட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஊழல் போன்றவற்றை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பொதுமக்கள் மத்தியில் பேசினார்கள். புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட கைதி மது அருந்திருந்த விவகாரத்தில் காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அரியாங்குப்பத்தை சேர்ந்த ரவுடி சதீஷ் என்கிற மணிகண்டன் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை, மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. 2020ஆம் ஆண்டு ரெட்டியார்பாளையம் ரவுடி கொட்டா ரமேஷ் சின்ன கோட்டக்குப்பத்தில் வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அவர் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சில நாட்கள் முன்பு மணல் கடத்தல் வழக்கில் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அரியாங்குப்பம் போலீசார் கடலூர் சிறையில் இருந்து அழைத்து வந்தனர். பின்னர் மீண்டும் கடலூர் சிறைக்கு அழைத்து சென்ற பொழுது சதீஷை சிறை காவலர்கள் சோதனை செய்தனர். அப்பொழுது அவர் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது. சதீஷை கடலூர் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்த பொழுது அவர் மது அருந்தி இருந்தது உறுதியானது. இதையடுத்து புதுவை டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் விசாரணை நடத்தினார். இதில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய சதீஷை மீண்டும் கடலூர் சிறைக்கு போலீசார் அழைத்து சென்ற பொழுது அவரது உறவினர்கள், நண்பர்கள் பார்த்து பேசியுள்ளனர். அப்பொழுது சிக்கன் ரைஸ் குடிநீர் கொடுத்துள்ளனர். அந்த குடிநீரில் மதுவை கலந்து கொடுத்தது தெரிய வந்தது. இது குறித்து அறிக்கையை ஆய்வாளர் ஆறுமுகம் தாக்கல் செய்தார். இதையடுத்து கைதியின் பாதுகாப்பிற்கு சென்ற காவலர் தேவரஞ்சித்தை பணியிடை நீக்கம் செய்து புதுச்சேரி காவல் தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்தால் கூட்டுறவுத்துறையை லாபகரமாக இயக்கலாம் என கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் பொதுக்குழு கூட்டம் கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்க வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கமணி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாண் இயக்குநர் வீர வெங்கடேஸ்வரி வரவேற்புரையாற்றினார். மேலும் அவர் அனைவரையும் கௌரவித்தார். கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளரும் ஒன்றியத்தின் நிர்வாகியுமான சாரங்கபாணி ஒன்றியத்தின் 2023-24ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையினை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், அனைத்து அதிகாரிகளும் ஊழியர்களும் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்தால் கூட்டுறவுத்துறையை லாபகரமாக இயக்கலாம் என்றும், இது தொடர்பாக என்னை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என ஊக்கமளித்தார். இந்த விழாவில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் இருந்து வந்து கலந்து கொண்டனர். இப்பொதுக்குழு கூட்டத்தின் முடிவில் புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலைய முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன் நன்றி உரையாற்றினார். ஒன்றியத்தின் ஊழியர்கள் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. புதுச்சேரி பெண்ணிடம் ஆன்லைனில் 22 லட்சம் ரூபாயில் மோசடி செய்த வழக்கில் பெங்களூரு வாலிபர்கள் 3 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி செல்லிப்பட்டை சேர்ந்த பெண்ணை கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் கொடுக்கும் டாஸ்கை முடித்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்றார். அதை நம்பிய அப்பெண் மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு பல்வேறு தவணைகளில் 22,05,039 ரூபாயை செலுத்தி டாஸ்குகளை முடித்துள்ளார். அதில் வந்த பணத்தை எடுக்க முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அந்த பெண் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி பெங்களூருவை சேர்ந்த மணிகண்டன், நவீன் மற்றும் கங்காதரன் ஆகியோரை கைது செய்தனர்.
விசாரணையில் அடையாள ஆவணங்கள் மற்றும் சிம் கார்டுகளை பயன்படுத்தி பல வங்கி கணக்குகளை திறந்து ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டதும் மேலும் சிலர் இதில் ஈடுபட்டுள்ளதும் தெரியவந்தது. இதையடுத்து மூவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து மொபைல் போன்கள், சிம் கார்டுகள், 76,900 ரூபாய் ரொக்கப்பணம், தங்க மோதிரம், செக் லீஃப், வங்கி கணக்கு புத்தகம் பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட கங்காதரன் மீது கஞ்சா வழக்கு உள்ளது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சிலரை தேடி வருகின்றனர். காரைக்காலில் ஏழை எளிய மாணவர்களின் முழு கல்லூரி படிப்புக்கு உதவிடும் வகையில் புதியதாக தொடங்கப்பட்ட அறக்கட்டளைக்கு பெற்றோர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அம்மணி அம்மாள், ஈஸ்வரி, ராமநாதன், உமா சுந்தரி கல்வி அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. இதன் நிறுவனர் உமா சுந்தரி ரிப்பன் வெட்டி செய்தியாளர்களிடம் பேசுகையில், காரைக்காலில் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் கடந்த 1960ஆம் ஆண்டு காந்திஜி ஏழை சிறுமிகளின் அன்பு நிலையம் தொடங்கப்பட்டு மாணவிகளுக்கு கல்வி உதவி மற்றும் உணவுகளை தங்களது முன்னோர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கி வந்தனர். அது காலப்போக்கில் மறைந்துவிட்டதால் மீண்டும் ஏழை எளிய மாணவிகளுக்கு உதவிடும் வகையில் அறக்கட்டளையை தொடங்கப்பட்டு உள்ளது. முதற்கட்டமாக ஜிப்மர் மருத்துவமனை, ஔவையார் கலை அறிவியல் கல்லூரி, பெரியார் கல்லூரி, மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி என 4 கல்லூரி மாணவிகளை தேர்வு செய்து முழு கல்லூரி படிப்புக்கு நிதி உதவ முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பல்வேறு அரசு கல்லூரிகளில் பயிலும் மாணவிகளையும் தேர்வு செய்தும் கல்லூரி படிப்புக்கு உதவிடும் வகையில் செயல்பட இருப்பதாக கூறினார். வில்லியனூர் தொகுதியிலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் திமுக கட்சியில் இருந்து விலகி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். மேலும் வில்லியனூர் மாடவீதி பகுதியில் ஒன்றிணைந்து மாடவீதியை சுற்றி ஊர்வலமாக சென்று புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் வில்லியனூர் மணவெளி தண்டுக்கரை பகுதியைச் சேர்ந்த ஹரி மற்றும் கரிகாலன் ஆகியோருடன் வில்லியனூர் திமுகவை சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். மேலும் பாஜக சிறப்பு அழைப்பாளர் முகமது யூனஸ் ஒருங்கிணைப்பில் நடந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் செல்வ கணபதி, வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வன், தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல் மற்றும் வில்லியனூர் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் விளக்குகள் கூடிய பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்தார். காரைக்கால் அடுத்த காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன மின் விளக்குகளுடன் கூடிய பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கம் திறக்கப்பட்டது. மீனவ கிராம மக்கள் மற்றும் பொதுமக்களின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் திருமுருகன் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் உருவாக்கும் வகையில் பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கம் திறக்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக விளையாட்டு வீரர்கள் தெரிவித்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் மெல்வின் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன் முன்னிலையில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த மெல்வின் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா புதுப்பேட்டை அருகே நடைபெற்றது. மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன் முன்னிலையில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் கட்சியில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் MLA பாஸ்கர் கலந்து கொண்டு புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். கூட்டத்தில் உரையாற்றிய மாநில தலைவர் ராமலிங்கம் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றியை பெற இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் அவர் புதிய உறுப்பினர்களை அன்புடன் வரவேற்று பாஜக அரசியலிலும் கொள்கைகளிலும் மக்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையை பெற்றுள்ளதற்கான சான்றாக இந்நிகழ்வு விளங்குகிறது என குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், உழவர்கரை மாவட்ட இளைஞரணி தலைவர் ராஜசேகர், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் கவிதா, மாநில இளைஞரணி துணைத் தலைவர் தமிழரசன், பொதுச் செயலாளர் அமல்ராஜ், விக்ரமாதித்தன், பொருளாளர் சித்தானந்து உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கண்டமங்கலம் மத்திய ஒன்றியம் பாக்கம் 4 முனை சந்திப்பில் மாவட்ட கழக செயலாளர் விஜய், GP சுரேஷ், BBA அவர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் விசில் சின்னம் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் ஒன்றிய செயலாளர் ராஜசேகர், ஒன்றிய நிர்வாகிகள் சேவாக், சேதுபதி மற்றும் அணி நிர்வாகிகள் பாக்யராஜ், டாக்டர் ஹரிதரன், அரவிந்தன், பாக்கம் அரவிந்த் மற்றும்
கிளை செயலாளர்கள் சோமசுந்தரம், கிருஷ்ணமூர்த்தி, முகேஷ், ஆழியூர் அரி மற்றும் கிளை பூத் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தைப்பூச திருவிழாவில் ஜல்லிக்கட்டு காளையை முருகன் அடக்குவது போல் இருந்த அலங்காரம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி வில்லியனூர் கூடப்பாக்கம் அருள்மிகு நீலோத் பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் தைப்பூச பெருவிழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு செடல், வேல், அலகு, காவடி, பால் காவடி, பறக்கும் காவடி, ஜேசிபி கார், லாரி போன்ற வாகனங்களை அலகிட்டு இழுத்து சென்று நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முருகன் அலங்கரிக்கப்பட்டிருப்பார். அதன்படி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு காளையை முருகன் அடக்குவது போன்று அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இது பக்தர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகியோரின் பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆரி சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திரு வேங்கடம், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருத பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் காராமணிக்குப்பம் ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்ற மாபெரும் ஓவிய போட்டியில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் கோவில் ஜெயின் கோவில் எதிரில் பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்புகள், நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் தங்கமணி, மத்திய மாவட்ட துணைத் தலைவர் கலியமூர்த்தி, மேலும் தயாளன், அசோகன், பிரபு, ஹரிகிருஷ்ணன், ராஜீவ்காந்தி, பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தலைவர் அமுதரசன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் வர்த்தக பிரிவு தலைவர் செந்தில்குமார், கோவிந்தன், புஷ்பராஜ், சங்கர் பாபு, ஆறுமுகம், சக்திவேல் மற்றும் வண்ண அருவி கலைக்கூட உரிமையாளர் ராஜேஷ், ஓவியர்கள் சக்தி, ராம்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள வள்ளலார் திருச்சபை சார்பாக நடைபெற்ற அன்னதானத்தில் நமது மக்கள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். தைப்பூச பெருவிழாவை ஒட்டி ஆண்டுதோறும் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோடு பகுதியில் அமைந்துள்ள வள்ளலார் திருச்சபை சார்பாக சிறப்பு வழிபாடு மற்றும் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இவ்வாண்டு நடைபெற்ற தைப்பூச விழாவில் நமது மக்கள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் விநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கினார். மேலும் விழா ஏற்பாட்டாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு 108 காவடி மற்றும் 108 பால்குடம் எடுத்தல் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு 25ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு 108 பால் காவடி, 108 காவடி உற்சவம் நடைபெற்றது. மாடவீதி வழியாக நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடி எடுத்து அலகு குத்தி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். மேலும் காலை ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து காவடி, பால்குடம் எடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து காவடிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாணவர் அணியினர் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். ஒப்பந்த ஆசிரியர்களின் 11வது நாள் போராட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாணவர் அணி நிர்வாகிகள், மாணவர் அணி தலைவர் சண்முகப்பிரியன் தலைமையில் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். அப்பொழுது ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு அரசு உடனடியாக தீர்வு காணவில்லை என்றால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாணவர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இதனிடையே ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தும் கல்வித்துறை வளாகத்திற்கு வந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் மற்றும் இணை பொருளாளர் ஆயுப் கான் ஆகியோர் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு உடனடியாக தீர்வு காணவும் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து தெரிவித்த நிலையில் ஆசிரியர்கள் அதனை கைத்தட்டி வரவேற்று லட்சிய ஜனநாயக கட்சியின் மற்றும் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தனர்.
கணுவாய்பேட்டை கப்பக்கார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வில்லியனூர் கணுவாய்பேட்டை கப்பக்கார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதனை ஒட்டி அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பூஜைகள், நெய்வேத்தியங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ கற்பக விநாயகர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவிழாவில் கணுவாய்பேட்டை, வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டு அவரது திருவருளை பெற்றனர். இந்த தைப்பூச திருவிழா நிகழ்ச்சி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நிர்வாகம் மற்றும் கணுவாய்பேட்டை கப்பக்கார் தெரு பொதுமக்கள் செய்திருந்தனர்.